உக்ரைனை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் ரொம்பவே மோசமான வாரம் அப்படின்னே சொல்லலாங்க. காரணம், அமெரிக்கா கூட உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய வார்த்தை போரே மூண்டிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் வார்த்தை போர் மூண்டது எப்படி, ஸோ இந்த வார்த்தை போருக்கான ஆரம்ப புள்ளி எது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த ஒரு வார்த்தை போரால உக்ரைன் என்னென்னவெல்லாம் இழக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல கடந்த ஒரு வாரமாவே பல டிராமாக்கள் அரங்கேறிட்டு வருதுங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி அமெரிக்கன் அஃபீஷியல்ஸும் ரஷ்யன் அஃபீஷியல்ஸும் சவுதியில் சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில பார்த்தீங்கன்னா உக்ரைனை அமெரிக்கா இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஸோ உக்ரைனுக்கு இந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கிறதுக்கு எந்த விதமான அழைப்புமே வரல. அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தையில என்ன பேசினாங்க அப்படிங்கிற எந்த விதமான தகவல்களுமே உக்ரைனுக்கு கொடுக்கப்படல. ஸோ இது உக்ரைனை மிகப்பெரிய அளவுக்கு கோபமடைய செஞ்சிருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாட்களா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ட்ரம்ப்பை எக்காரணம் கொண்டும் எந்த வகையான விமர்சனமும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்த உக்ரைன் அரசாங்கம் முதல் முறையா ட்ரம்ப்பை விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, உக்ரைன் ட்ரம்ப்பை புகழ்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு சேஃப்டி. விமர்சிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதனுடைய விளைவுகள் மோசமா தான் இருக்கும் இல்லையா. அதுதாங்க இப்ப நடந்திருக்குது. ஸோ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடந்த அந்த ஒரு மீட்டிங்க்கு பிறகு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. அதுல உக்ரைன் தான் இந்த போரையே ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லிடுறாப்படி. ஸோ இதனால கடுப்பாகி போன ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா, பொறுத்தது போதும் பொங்கியலு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக முதல் முறையா ஒரு கருத்தெடுத்து முன்வைக்கிறாரு. அதுவும் ரொம்பவே சார்காஸ்டிக்கா கேலி பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து இன்னும் பல உண்மைகளை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் பிரதமர் சொல்லியிருந்தார். அதாவது உக்ரைன் தான் இந்த போரை ஆரம்பிச்சதுங்கிறது பொய், ஆனா அதை அவர் உண்மை மாதிரி சொல்றாரு. ஸோ இன்னும் இந்த மாதிரி எத்தனை பொய்களை அவர் உண்மை மாதிரி சொல்றதுக்கு காத்திருக்கிறாருங்கிறத நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பையே கேலி பண்ற மாதிரி பேசிடுறாரு. ஸோ ஜெலன்ஸ்கி அதோட நிறுத்தலங்க, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் ஒன்றை கூட்டி அந்த பிரஸ் மீட்ல இவ்வளவு நாளா ட்ரம்ப்பை புகழ்ந்துகிட்டு இருந்த ஜெலன்ஸ்கி முதல் முறையா ட்ரம்ப் பொய் பொருள்களுக்கு நடுவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதாவது ரஷ்யா கிட்ட ட்ரம்ப் அடிக்கடி பேசுறாரு, ரஷ்யா கூட நல்லா கம்யூனிகேட் பண்றாரு அப்படிங்கறத தான் ஜெலன்ஸ்கி இப்படி மென்ஷன் பண்றாரு. ஸோ ரஷ்யா ட்ரம்ப்புக்கு பல பொய்களை சொல்லி உக்ரைனுக்கு எதிராக ட்ரம்ப்பை திருப்பிட்டாங்க அப்படிங்கறதா ஜெலன்ஸ்கியினுடைய பாயிண்ட். சோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப்பை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சோ ட்ரம்ப் கொஞ்சம் ஈகோவான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு நபரோட ஈகோவையே சுரண்டி பார்த்தா சும்மா விடுவாரா? சோ ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து பதிலடிகள் அப்படிங்கறத கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வார்த்தை போர் அப்படிங்கிறது மூல ஆரம்பிக்குது. சோ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காமெடியன், அதாவது ஜெலன்ஸ்கி அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி காமெடியனா தான் இருந்தா. அப்படி இந்த மாதிரி ஒரு காமெடியன் அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டையே ஜெயிக்கவே முடியாத ஒரு போருக்குள்ள நுழைய வச்சு கிட்டத்தட்ட $350 பில்லியன் அளவுக்கு செலவு பண்ண வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த போர்ல அமெரிக்கா இல்லாம அந்த காமெடியனால ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும். அதை விட முக்கியமா அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் இல்லாம இந்த போரை பீஸ்ஃபுல்லா முடிக்க முடியாதுங்கிறதும் அந்த காமெடியனுக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கியை ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் ஒன்று ட்ரம்ப் பண்றாரு. அதோட மட்டும் ட்ரம்ப் நிறுத்தலங்க. அதன் பிறகு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு போரானது ஐரோப்பிய நாடுகளோட பிரச்சனை. அமெரிக்காங்கிற இந்த ஒரு பெரிய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு சைடும் இரண்டு அழகான கடல்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் இந்த போரை பத்தி வருத்தப்படணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் உக்ரைன் கூட லேண்ட் பார்டர் இருக்குது. ஸோ ரஷ்யா முன்னேறி வர்றாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் தான் அதை கண்டு பயப்படணும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் கிட்ட இருந்து அமெரிக்காவை பிரிக்கிறதுக்கு குறுக்க ஒரு கடல் இருக்குது. அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்காவை பிரிக்கிறதுக்கும் குறுக்க ஒரு கடல் இருக்குது. ஸோ நாங்கள் தனியா ஒரு நாடாவே ஒரு கண்டமாவே வந்திருக்கிறோம், நாங்க ஏன் அதை பத்தி ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வார்த்தை போர் பெருசாகிட்டே போய்கிட்டு இருந்த இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, உக்ரைன் அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, உக்ரைனை சேர்த்துக்காம எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதை உக்ரைன் ஏத்துக்காது. சும்மா ரஷ்யாவும் அமெரிக்காவும் மட்டும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒரு முடிவை எடுத்துட்டு அதை எங்க மேல துணிக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது. எந்த பேச்சுவார்த்தை நடந்தாலும் அதுல உக்ரைனுக்கு ஒரு இடம் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும். இல்லைன்னா
யாரு என்ன சொன்னாலும் இந்த போரை முடிக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி வந்து சொல்லிடுறாப்படி. இது ட்ரம்ப்பை ரொம்ப பெரிய அளவுக்கு டென்ஷன் பண்ணி விட்டுறது. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இன்னும் மிச்ச மீதி இருக்கிற நாட்டையாச்சும் நீங்க காப்பாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பும் கடுமையான ஒரு பதிலடியை முன்வைக்கிறாப்படி. ஸோ இந்த மாதிரி வார்த்தை போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா உக்ரைனோட டாப் ஜெனரல்ஸ்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் அஃபீஷியல்ஸ் வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இல்லைன்னா இந்த போர்ல உக்ரைனால இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது அப்படிங்கறதா அது. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே உக்ரைன் வந்து தான் மட்டும் தனியா நின்று ரஷ்யாவை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்தாங்க. என்னமோ ரஷ்யா வந்து உக்ரைன்கிற ஒரு குட்டி நாட்டையே சமாளிக்க முடியாம திணற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்ட் எல்லாமே கிரியேட் பண்ணப்பட்டிருந்தது. அந்த பிம்பம் எல்லாமே சுக்கு நூறா உடைக்கப்படுது. அமெரிக்கா இல்லை அப்படின்னா நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கவும் முடியாது, இதுக்கு மேல இந்த போர்ல எங்களால தாக்கு பிடிக்கவும் முடியாது அப்படிங்கிறத உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் அஃபீஷியல்ஸ்ல இருந்து ஜெனரல்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படிப்பா நீங்களும் ரஷ்யாவை மட்டும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவீங்க, எங்களையே கூட அந்த பேச்சுவார்த்தைக்கு இன்வைட் பண்ணலையே ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த இடத்துல தாங்க புட்டின் என்ட்ரி கொடுக்குறாப்படி. ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்பா நாங்க ஒரு நாடு, அமெரிக்கா ஒரு நாடு, எங்க ரெண்டு நாட்டுக்குள்ள பேசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும், எங்க ரெண்டு நாடுகளுக்குள்ள இருக்கிற உறவை வலுப்படுத்துறதுக்கு நாங்க பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதுல எதுக்கு மூன்றாவதா உங்களை எல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு நாங்க பேசணும், நாங்க எங்க விஷயத்தை பத்தி பேசிக்கிறோம், உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அவ்வளவுதாங்க, ஐரோப்பிய நாடுகள் அப்படியே வாயடைச்சு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே விடுற மாதிரி இல்லை, தொடர்ந்து அமெரிக்கன் அஃபீஷியல்ஸை சந்திச்சு பேச முயற்சி பண்றது. அதே மாதிரி இந்த மாதிரி நாங்கள் அமெரிக்காவை நம்பி தான் இந்த போரையே ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ இவங்களே வந்து இப்படி சொன்னா எப்படி அப்படின்ற மாதிரி பேசுறது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணவுமே ட்ரம்ப் அடுத்த கட்டமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி, இந்நேரத்துக்கு அவங்க நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடத்தி இருக்கணும், ஆனா எலெக்ஷன் நடத்தாம தொடர்ந்து உக்ரைன்ல ஒரு சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றார். ஸோ ட்ரம்ப் எதனால வந்து ஜெலன்ஸ்கி சர்வாதிகாரின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கு அப்ரூவல் ரேட்டிங் அப்படிங்கிறது உண்டுங்க. அதாவது ஒரு நாட்டை சேர்ந்த மக்கள் எந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதா இந்த அப்ரூவல் ரேட்டிங். ஸோ இந்த அப்ரூவல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு வெறும் 4% தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டு. அதாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய 4% மக்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்க எப்படி தொடர்ந்து இந்த அதிபர் பதவியில் இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இந்நேரத்துக்கு உக்ரைன்ல ஒரு எலெக்ஷனை நடத்தி அடுத்த அதிபரை தேர்வு செஞ்சிருக்கணும், ஆனா இந்த போர் நடக்கிறதுனால பாத்தீங்கன்னா எலெக்ஷனே நடத்தல. சோ இது எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு கேள்வியை முன்வைக்க, சோ இதற்கும் பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி ஒரு பதிலடியா கொடுக்குறாப்படி. சோ நாங்க வந்து இந்த போர் நடக்கிறதுனால தான் எலெக்ஷனையே நடத்தாம வச்சிருக்கோம், இங்க மார்ஷியல் லா அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது, அது மட்டும் இல்ல இங்க எப்ப எலெக்ஷன் நடத்தினாலும் கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன், கிட்டத்தட்ட 52% மக்கள் எனக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க, சோ இங்க வேற ஒரு நபரை பிரசிடென்ட்டா ஆக்கிரலாம்னு நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி சொல்றாப்படி. சோ இந்த மார்ஷியல் லா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல நாடுகளிலும் இருக்கிற ஒரு விஷயம் தான், ஈவன் இந்தியால கூட பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிற பேர்ல வந்து உண்டு. சோ போர் நடத்தும் பொழுது எலெக்ஷன்ஸை நடத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஒரு ஸ்பெஷலான சட்டம். ஏன்னா போர் நடக்கிற சமயத்துல ஒரு எலெக்ஷன் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எலெக்ஷனுக்கு அந்த நாட்டினுடைய தலைவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால போர்ல அவங்க தோல்வியை சந்திக்க வேண்டியது இருக்கும். சோ இதனால தான் பாத்தீங்கன்னா இந்த மார்ஷியல் லா, இந்த எமர்ஜென்சி, இந்த மாதிரி பல விஷயங்களும் கொண்டு வரப்பட்டிருக்குது. சோ இந்த ஒரு கருத்தை தான் பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கியுமே முன் வச்சிருக்கா அப்படி. சோ இந்த மாதிரி உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய அளவுக்கு கடந்த ஒரு வாரமா வார்த்தை போர் நிலவிக்கிட்டு இருந்த இதே சமயத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யா இன்னொரு மிகப்பெரிய வெடியா தூக்கி போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, வரக்கூடிய மே மாசம் 9ஆம் தேதி அன்னைக்கு ரஷ்யால விக்டரி பரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. சோ இந்த விக்டரி பரேட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலக போர் சமயத்துல ஜெர்மனிய ரஷ்யா வீழ்த்துச்சு இல்லையா, சோ அதை கொண்டாடுற விதமா வருஷம் மே 9ஆம் தேதி அன்னைக்கு ரஷ்யா இந்த விக்டரி பரேட் அப்படிங்கறத நடத்துவாங்க. ஆனா இந்த வருடம் இந்த விக்டரி பரேடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப்புக்குமே இதுல அழைப்பு விடுத்திருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதை விட முக்கியமா டொனால்டு ட்ரம்ப்பும் இந்த ஒரு விக்டரி பரேடில் கலந்துக்கிறதுக்கு தயாராகிட்டு வர்றதா தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஸோ யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு 2-3 வருடமா ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும்னு முயற்சி பண்ணதே பெரிய அளவுக்கு அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய அதிபரே ரஷ்யாவில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்ல போய் கலந்துக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்ச்,
முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பா ரஷ்யாவுக்கு அதற்கு பிறகு ஒரு ஐசோலேஷனோ இல்ல தனிமை அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? ஸோ இது உலக அளவில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துது. ஸோ உடனடியாக ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இல்லப்பா நான் அந்த விக்டரி பரேட்ல கலந்துக்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ரஷ்யா தரப்புல இருந்தும் இல்ல ட்ரம்ப் வந்து இந்த விக்டரி பரேட்ல கலந்துக்கலன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள் கொடுக்கப்படுது. ஸோ எது எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே உக்ரைனுக்கு பேரதிர்ச்சியா மாறி இருக்குதுன்னே சொல்லலாம். கடந்த ஒரு வாரம் உக்ரைனுக்கு ரொம்பவே மோசமான வாரம். ஸோ எப்படியாச்சும் இதை இப்ப சரி பண்றதுக்காக உக்ரைன் அரசாங்கம் அமெரிக்கன் அபிஷியல்ஸ் கிட்ட பேசுறதுக்கான முயற்சிகள்ல இறங்கி இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உக்ரைன் அமெரிக்கா கூட இருக்கிற தன்னுடைய உறவை மறுபடியும் அந்த ரிப்பேர் பண்ணிக்குமா, இல்ல அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இந்த ஒரு வார்த்தை போருங்கிறது இன்னும் பெருசாகுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.